கோட்டைப்பட்டின்ற கிராமத்தில் மிஸ்டர் சரவணன் சாருடைய ஃபார்மில் இருக்கும். அவர் வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின விளக்கத்தை வந்து சார் மூலியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் சரவணன். நான் இந்த ட்ரையரை வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கேட்டு இவங்களை கண்டுபிடிச்சி இவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணால் தான் விவசாயிகளோட வாழ்வாதாரம் முன்னேறணுங்கிறது என்னோட அதுக்கான நிறைய பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ பொதுவாக எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக திராட்சை அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மழை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீணடிச்சிருது. எங்கள் திராட்சை வந்து டேபிள் வெரைட்டி தான், அந்த கிறிஸ்மஸாலாம் மாற்றுறது அந்த வேலை கிடையாது. பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. தேனிலையும் திண்டுக்கல்லையும் மட்டும்தான் அது அதிகமாக விளையுது. பொதுவாகவே இந்த பயிருக்காகவே நான் இது பண்ணேன். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம வேறு வத்தல் போடுற மாதிரி வெயிலில் காய வைக்கிறதுலாம் முடியாது. இந்த மாதிரி ட்ரையரில் வச்சு காய வைக்கிறது தான் இது சூட்டபுளாக இருக்கும். அப்போ தான் இது கரெக்டாக காயும். அந்த மெத்தடுக்காக தான் இவங்கள்ட்ட நான் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணும்போது நிறைய ட்ரைனிங் போன இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து இவ்வளோ ஒரு அட்வான்டேஜாக அவ்வளோ ஒரு நீட்டாக இந்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா பார்த்துருக்கேன், இந்த சீட்டோட தன்மை பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த ஒரு ஒழுங்கு இருக்காது அந்த ஷெட்டில். நிறைய வந்து இப்போ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், இந்த கிராப்புக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த மாதிரி ஷெட்டில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஷெட்டில் அங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த குவாலிட்டி அவ்வளோ கிடைக்கல. என்னென்ன காரணம்னா அங்கே நிறைய கேப் இருந்துச்சு. அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற அந்த யூனிட் அந்த இதெல்லாம் இல்லை. நம்மளாக பார்த்து எக்ஸாஸை ஓட்டி விடணும், நம்மளாக பார்த்து டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இவங்க கொடுத்துருக்க அந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. எனக்கு வந்து 50 டிகிரி ஹீட் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த பகல் ஃபுல்லாக 50 டிகிரி அது போகுது. ஒரு பேட்டரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து உள்ளே இருக்க அந்த கூலிங்கும் அந்த ஹீட்டையும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே இந்த திராட்சை போட்டு எனக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ நார்மல் வெயில் காலத்தில் வந்து ஒரு 13 நாளில் ப்ராசஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு மழை காலம், இந்த மாதம் டிசம்பர் மாதங்கிறதுனால மழை காலம் பனி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். கரெக்டான டைமில் நல்லா ப்ராசஸ் ஆகி இருந்திருக்கு. இது ஒரு 2 டேஸில் நாங்கள் எடுத்துருவோம், மார்க்கெட்டிங் கொண்டு போயிடுவோம். இந்த ஸ்டேட் போட்டு கொடுத்ததுலேருந்து நாங்கள் அடுத்த நாளே இதை இந்த உள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அந்த எந்த ஃபங்கஸும் இல்லை. இப்போது ஒவ்வொரு ட்ரைவரில் போட்டிங்கன்னா அந்த கரெக்டான இது இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஆனால் இதில் எந்த ஃபங்கஸும் இல்லை. அதை நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த ஃப்ரூட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, நான் ஆயில் மில் வச்சுருக்கேன். தேங்காய் கொப்பரை காய போடுறது. இந்த 2 மாதத்துக்குள்ளே இப்போ எங்கேயுமே தேங்காய் உடைக்க மாட்டாங்க. ஏன்னா மழை காலம் பனியர்னால ஃபங்கஸ் வந்துடும். ஆனால் நாங்கள் ஒரு 2500 காய் இந்த கேப்பில் உடச்சி போட்டு எடுத்தோம். அதனால் என்னால் ஆயில் வந்து ஓட்ட முடிஞ்சது. எங்கள் பகுதியில் இருக்கிற நிறைய செக்கில் வந்து ஆயில் ஓட்ட முடியல. காரணம் தேங்காய் கொப்பரை கிடைக்கல. ஆனால் என்னால் ஓட்ட முடிஞ்சது. இப்போ அது மூலியமாக எனக்கு கொஞ்சம் கஸ்டமரே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா மற்ற செக் என்ன தான் பயன்படுத்தக்கூடிய இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு மற்ற செக்கில் என்ன கிடைக்கல அப்படின்னு நம்ம செக்கு நோக்கி வந்தாங்க. இப்போ அவங்க எனக்கு ஒரு 10-50 கஸ்டமருக்கு மேலே தேங்காய் எண்ணெய்ப்பா இந்த ட்ரையர் வச்சிருந்தனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது. உண்மையாகவே இந்த அமைப்பு வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கரண்ட்டில் என்னென்ன இதில் டெக்னாலஜி இருக்கோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எனக்கு மானியத்திலையும் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அரசு தான் மானியம் கொடுத்துட்ருக்கோம். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நான் கவர்மெண்ட் சைடு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கும்போது 50% மானியம் கொடுக்குறாங்க. குறைஞ்ச டிசைனில் போடுறதுக்கு மானியம் கிடைக்கல. ஆனால் இந்த கம்பெனிக்காரங்க வந்து இவங்க ஒரு என்ஜிஓவில் எடுத்துகிட்டு வந்து இவங்களோட ஒரு 25%, அந்த என்ஜிஓட 50% எடுத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு 25% பணம் வாங்கிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஒரு இதுதான். ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கம்பெனியும் ஒரு என்ஜிஓ செஞ்சுருக்காங்க ஒரு விவசாயிக்காக. மனதார பாராட்டுறேன். நல்ல ஒரு வேலை பண்ணி கொடுத்துருக்காங்க.